மட்டன் கபரி கீமா ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ராஜியக்கா கிச்சன். இது செய்கிறதுக்கு நல்லா கொழுப்பாக வாங்கி மட்டனோட கொழுப்பு வாங்கி நல்லா கொத்தி இல்லைன்னா குட்டி குட்டியாக அரிஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கபரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டை இடித்து சேர்த்துக்கோங்க. பூண்டு தோலோட வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, மசாலாத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள், ஜீரகம். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்சுருக்க நல்லா கொத்தி வச்சுருக்க கொழுப்பு, தண்ணி தேவையான அளவு சேர்த்துங்க. நல்லா ஒரு 200 ml சேர்த்துக்கிட்டா ரசம் இல்லைன்னா இது சூப்பு மாதிரி சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். சுட சுட சாதத்தோடு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்பில் வேகிற நேரத்தில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா விசில் அடங்கி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா சூப் ஆர் ரசம் கீமா இது ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கோ இல்லை சுட சுட அப்படியே சாப்பிட்றதுக்கோ எம்மியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.